ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காயும் தட்டைப்பயிரும் சேர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக தட்டைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இது ஈய பாத்திரத்தில் போட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஈய பாத்திரத்தோட பரப்பு வந்து சொரப்பாக இருக்கனால நம்ம தண்ணி ஊற்றி இதில் வந்து தட்டைப்பயிறு அரிச்சோம்னா கல்லெல்லாம் தனியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். தட்டைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கனால நீங்கள் 3 விசில் விட்டாவே போதும். இப்போ நம்ம அதுக்குள்ளே சுரைக்காயை வந்து நம்ம தாளித்து விட போகிறோம். அடுப்பில் வானொலி வச்சு அதில் தேவையான நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சுரைக்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதங்க விடுவோம். அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை மட்டும் நம்ம இது கூட கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம புளித்தண்ணியும் சேர்க்கறனால ஒரு தக்காளி பழம் போட்டாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம இந்த சுரைக்காயை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கியிருக்கும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுரைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டை வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டளவு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் தட்டி எடுத்த உடனே நம்ம இதை வந்து சுரைக்காய் கூட சேர்க்க மாட்டோம். சுரைக்காய் வந்து நல்லா முக்கால்வாசி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். உடனே சேர்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வானொலியிலேயே ஒட்டிக்கும். ஸோ சுரைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை கிளறி விட்டு மூடி வச்சிட போகிறோம். அது நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற பொருள் சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குழம்பு ரெடி ஆகும். இல்லைன்னா வந்து சுரைக்காய் வதங்கிறதுக்கு லேட் ஆயிடும். வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட் ஆயிரும். இப்போது நம்ம இந்த சுரைக்காய் வதங்கிறதுக்குள்ளே ஒரு அரை மூடி அளவு தேங்காயும், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகத்தை வந்து நம்ம குறை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தட்டைப்பயிரும் வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இப்போ சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிறு நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். தட்டைப்பயிறு சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போடாமல் தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து உப்பு கொஞ்சம் பத்தாது. அதனால் இன்னொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிரெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒன்றா எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். அந்த தட்டைப்பயிரும் சுரைக்காயும் நல்லா வந்து கொதித்து வரும்போது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். சுரைக்காயும் தட்டைப்பயிரும் சேர்த்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்க போகிறோம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.